ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஜூன் 11, 2026 என்ன நினைச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டனும் தட்டி விட்டுருங்க. அண்ணாமலை பவித்ராவை கூப்பிட கிளம்புறாங்க. அப்போ லீலாவதி அவங்கள தடுத்து, நீ என்னை மீறி அவங்கள போய் கூப்பிட்டு வரக்கூடாது. நான் உன்கிட்ட எதுவுமே கேட்டுவதில்ல. நீ இப்போ எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு சத்தியம் வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வான்மதி நின்றுட்டு இருக்கா. லீலாவதி சொல்றாங்க சத்தியம் வாங்கிட்டு, அவ நம்ம பொண்ணு அண்ணாமலை, அவ எல்லாத்தையும் பார்த்துப்பா. நீ எனக்கு தெரியாம அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் வான்மதி வரா. லீலாவதி போனதுக்கு அப்புறம் வந்து அண்ணாமலைகிட்ட சொல்றா, என்னமோ இது கூட்டு குடும்பம், யாராலும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப என்னாச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்றா. உடனே அண்ணாமலை முறைக்கிறாங்க. இத பார்த்துட்டு அவ நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. உத்தமனை அவங்க அம்மா திட்டிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட மனுஷங்க அவங்கலாம், அவங்க கிட்ட அதை கொடு இதை கொடுன்னு அவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்க, உன் புத்தி ஏன்டா இப்படிலாம் போகுது அப்படின்னு உத்தமனை அவங்க அம்மா திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறா பவித்ரா. ஏன் அத்தை, ஏன் அப்படி அவரை சொல்றீங்க? அவர் எவ்வளோ உழைச்சிருக்காரு அந்த வீட்டுக்காக, அவர் கேட்டதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லவும், நீனும் ஏமா அவன் கூட அவன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? நீங்க லவ் பண்ணீங்கன்ற ஒரு காரணத்தால தான் அவங்க உங்களை கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே அப்படின்னு மனசு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உங்க அப்பன் பண்ண தப்புக்கு தான் இப்படி அனுபவிச்சிட்டு இருக்க. ஆனா இன்னும் நீ திருந்தாம இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியேடா. எப்படிப்பட்ட மனுஷங்க அவங்களாம். நீ ஏன்டா உனக்கு இந்த மாதிரி புத்தி போகுது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. உங்க அப்பன் புத்தி அப்படியே இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லவும், போது நிறுத்துங்கன்னு கத்துறான். இது எல்லாமே உன்னாலதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை கழுத்தை நெரிக்க போறான். அப்பதான் வந்து பவித்ரா தடுக்கிறா. அப்போ அவளை தள்ளி விட்டுறான். அவளுக்கு செவுத்துல அடிபட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. டேய், என்ன காரியம்டா பண்ணிட்ட? எதுக்குடா அவளை தள்ளி விட்ட அப்படின்னு திட்டுறாங்க. அவளை கூட்டு போய் பெட்ல படுக்க வச்சுட்டு, இவளாலதான் நிறைய காரியம் சாதிக்க வேண்டியிருக்கு, இவளை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மெடிசன் வாங்க போறான். இவன் புத்தி ஏன் இப்படி போகுதுன்னு தெரியல, அவங்க அப்பன மாதிரியே இருக்கானே இவன் அப்படின்னு உத்தமன் அம்மா வருத்தப்பட்டு இருக்காங்க. மெதுவா ஆடி அசைஞ்சு வரான் மருந்து வாங்கிக்கிட்டு. என்னடா, மாசமான ஒரு பொண்ணு அவ, அவளுக்கு இப்படி இருக்குன்னு ஒரு பதட்டமே இல்லாம இப்படி மெதுவா அசைஞ்சு வந்துட்டு இருக்கே, குடுறா மருந்து அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் அவளை கொடுக்குறாங்க. கௌதமும் வருணும் வீட்ல பேசிட்டு நின்னுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அக்கா மாமா எங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது வெண்ணிலாவும் வான்மதியும் வராங்க. இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு வெண்ணிலா கேக்குறா. அதுக்கு வருண் சொல்றான், உங்களாலதான் எல்லாமே. மாமா ஏதோ எங்களை பேசிட்டு போறாரு, உங்களுக்கு என்ன வந்துச்சு? நடுவுல நீங்க வந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனையே அப்படின்னு வருண் சொல்லும் போது, நான் என்ன சொன்னேன்? அவர் வந்து உங்களை சொன்னாரு, நீங்க வந்து சொந்த முயற்சியில பிசினஸ் தொடங்குனீங்கன்னு தான் நான் சொன்னேன், வேற எதுவும் நான் சொல்லலையே. அது இப்படி போய் முடியும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு வெண்ணிலா சொல்றா. அதுக்கு கௌதம் சொல்றாரு, வெண்ணிலா மேல எந்த தப்பும் இல்லை, எல்லாமே வான்மதியால தான். வான்மதி தான் குறுக்க குறுக்க நீ வந்து சண்டை போட்டாங்க அவங்கள்ட்ட, நீங்க எதுக்கு குறுக்க குறுக்க பேசுனீங்க அப்படின்னு கௌதம் கேட்கும் போது, நான் என்ன தப்பு பண்ணேன்? இவர் என்ன நம்ம மேல பேசுறாரே அப்படின்னு சொல்லி எல்லா பழியும் தூக்கி போடுறாரே அப்படின்னு வான்மதி யோசிச்சுக்கிட்டு, இனிமேல் நான் எதுவும் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றா. வான்மதி அப்படியே நடிக்கிறா. நான் வேணா விடிஞ்சதும் அண்ணன்கிட்டயும் அண்ணிக்கிட்டயும் நான் வேணா போய் மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. இனிமேலு எதுவுமே பண்ண முடியாது. இனிமேல் அவங்க இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும்னா பெரியம்மாவும் அம்மாவும் சம்மதிக்கணும். ஆனா பெரியம்மா வந்து எந்த பெரிய முடிவும் திடீர்னு எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்தாங்கன்னா அவங்க அதை விட்டு நகர மாட்டாங்க, அவங்க சொல்றது மாத்திக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வருண் சொல்லிட்டு இருக்கான். இனிமேலு நம்ம அவங்க கிட்ட எதுவுமே பேச முடியாது, அவங்களே சமாதானம் ஆனாதான் நம்ம அவங்கள்ட்ட பேச முடியும் அப்படின்னு வருண் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு வான்மதி யோசிச்சுட்டு இருக்கா, லீலாவதியத்தை யாரும் சமாதானப்படுத்த முடியாது, அவங்க இனிமேலு அவங்கள வீட்டுக்குள்ள விட சம்மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கா. அப்பதான் உத்தமன் வீட்டுக்கு தண்டபாணி வந்து இறங்குறான். அப்போ தண்டபாணி உள்ள வந்துட்டு பேசிட்டு இருக்கான் உத்தமன்ட்ட. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? முதல்ல வெளில போங்க. நீங்க அண்ணாமலையத்தோட எதிரின்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சா அவங்க என் மேலயும் கோவப்படுவாங்க. எதுக்கு நீங்க இப்ப வந்தீங்க? வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா வெளில வராங்க. எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு அவங்களும் கேக்குறாங்க. என்ன அம்மா
பையனும் ஒரே மாரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி, நான் யாருன்னு இவன்ட்ட சொல்லு அப்படின்னு சொல்லவும், அவங்க சொல்ல மாட்றாங்க. உடனே கத்தி எடுத்து கழுத்துல வச்சு, இப்ப நான் யாருன்ற உண்மைய அவன்கிட்ட சொல்றியா? அவன அப்படியே கிழிச்சு போட்டுறவா கழுத்த அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. உடனே அவங்களும் சொல்லிடுறாங்க, இவர் தான் உன் அப்பா அப்படின்னு சொல்லி. உடனே அவரும் விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் உத்தமன் சொல்றான், இத்தனை நாளா எதுக்குமா இவர் என் அப்பான்றத மறைச்ச? தெரிஞ்சிருந்தா நான் எப்படிலாம் இருந்திருப்பேன். அந்த அண்ணாமலைட்டலாம் பிசினஸ் பண்ணணும், காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டிருக்க அவசியமே கிடையாது. இத்தனை நாளா எதுக்கு என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கேட்டிருக்கான். இவர் என் அப்பான்னு தெரிஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவரு அந்த அண்ணாமலையே அலற விட்டவரு. எனக்கு இப்ப எப்படி சந்தோஷப்படுறதுன்னே தெரியலன்னு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கான். உடனே 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிறானுங்க. அப்பதான் நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகவும், எதுக்கா என் பையனை கூப்பிட்டு போறேன்னு அவங்க அம்மா கேட்கும்போது, உன் பையனை நான் எதுவும் பண்ண மாட்டேன். எப்படி கூப்பிட்டு போறேனோ அப்படியே கொண்டு வந்து நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போறான் அந்த தண்டபாணி. உடனே உத்தம அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க, இத்தனை வருஷமா நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு நின்னுட்டு இருக்காங்க. அண்ணாமலை வண்டி சாவியை எடுத்துட்டு கிளம்பும்போது லீலாவதி பாத்துடுறாங்க. அப்போ அண்ணாமலைகிட்ட எங்க போற அப்படின்னு கேட்கவும், நான் கொஞ்சம் வெளில போறேன் அப்படின்னு சொல்லவும், எதுக்கு போற அப்படின்னு கேக்குறாங்க. நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், பவித்ரா பார்க்க போறியா அப்படின்னு லீலாவதி கேக்குறாங்க. உங்கள்கிட்ட நான் பவித்ராவை கூப்பிட்டு வர மாட்டேன்னு தான் சொல்லி சத்தியம் பண்ணியிருக்கேன். ஆனா அவளை பார்க்க கூடாதுன்னு நான் சத்தியம் பண்ணல. இந்த நிலைமையில அவ எப்போ எங்க எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு தெரியல. என் மனசு கேட்க மாட்டேது. நான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது, சரி போ. ஆனா அவளை வீட்டுக்கு கூட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி துணைக்கு கௌதமையும் வருணையும் அனுப்புறாங்க. இவங்க கார் ஓட்டிட்டே போய் எங்க பார்த்தாலும் தேடுறாங்க. அவங்கள காணும். இவ்வளவு தூரம் தேடிட்டோம், அவங்க 2 பேரையும் காணுமே அப்படின்னு பேசிட்டு வரும்போது, இவ்வளோ தூரம் எங்க பார்த்தாலுமே தேடிட்டோம். ஆனா அவங்கள காணுமே, எங்க போயிருப்பாங்க அப்படின்னு பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. அவருக்கு ஃப்ரெண்டுன்னு யாரும் கிடையாது. எங்க போயிருப்பாரு அப்படின்னு கௌதமும் சொல்லிட்டு இருக்காரு. அப்போதான் இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஃபோன் பண்ணி பார்க்கறாங்க. பவித்ரா நம்பரும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. உத்தமன் நம்பரும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. என்ன பண்றதுன்னு புரியாம புலம்பிட்டே வந்துட்டு இருக்கும்போது, உத்தமன் அம்மா ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி இங்க தான் 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அண்ணாமலை. அவங்கள பார்த்துக்கோங்க பத்திரமா. அவங்க எங்க போனாங்கன்னு தெரியாம தான் நாங்க இவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கோம். அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏதாச்சுன்னா ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் வைக்கிறாங்க. அப்பதான் ஃபோன் வருது கௌதம்க்கு. என்னன்னு தெரியல. திடீர்னு ரொம்ப பதட்டப்பட்டு பேசுறாரு. என்னாச்சு அப்படியா அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது, என்னாச்சு கௌதம் அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாங்க. சொல்றேன் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டு வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. அதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போற எபிசோட்ல எனக்கு தான் பார்க்கலாம். பாய் மக்களே.